மேலை நாட்டவர்கள் வந்து எங்கள் நாட்டை கைப்பற்றி ஆட்சி புரிந்தார்கள். தங்களது மதங்களை தங்களது சமயங்களை இங்கு திணித்தார்கள் என்று அவர்கள் ஒரு பக்கத்தால் எங்கள் இந்து மதத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலமாக அந்த ஆக்கிரமிப்பை சம்பாதித்த எமது சமூகம் இன்று இன்னும் ஒரு ஆக்கிரமிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றது. அண்மையிலே நடைபெற்ற யுத்தத்தின் பின் இந்த நாட்டிலே இன்னும் ஒன்று ஊடுருவி இருக்கின்றது. என்னவென்றால், வடக்கு கிழக்கு பகுதியிலே இந்து ஆலயங்கள் அழிக்கின்ற திட்டமும், இந்து மக்களின் கலாச்சார பாரம்பரியங்களை அழிக்கின்ற திட்டமும், தொல்பொருள் ஆய்வு என்ற ரீதியில் இந்து மக்களின் என்றால் இந்து என்றால் தமிழர்கள் ஆகிய அவர்களது பண்பாட்டை அளிக்கும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெருகல் பிரதேச செயலாளர் பிரிவில் இலங்கத்துறை முகத்துவாரம் என்கின்ற கிராமத்தில் இருந்த குஞ்சிதபாத மலையில் இருந்த பாலமுருகன் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கு பௌத்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கால் கல்லணி என்ற கிராமத்தில் இருந்த நீலியம்மன் ஆலயம் அழிக்கப்பட்டு அங்கு பௌத்த விகாரை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கன்னியா வெண்ணூர் ஊற்றின் அருகாமையிலே இருந்த விநாயகர் ஆலயம், சிவனாலயம் என்பதை இன்றும் அமைக்க முடியாத சூழலிலே தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. தடை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மக்களின் வாழ்விட பூர்வீக பூமிகள், கலாச்சார பண்பாட்டு இடங்கள் எல்லாம் இன்று தொல்பொருள் ஆய்வு பகுதியாக அரசு திட்டமிட்டு பிரகடனப்படுத்தி வருகின்றது. இதையெல்லாம் இந்து மக்களின் மனங்களை வேதனைப்படுத்துகின்ற சம்பவம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே இந்திய நாட்டிற்கு அடியேன் விஜயம் செய்தேன். அங்கு இருக்கின்ற மத அரசியல்வாதிகளை சந்தித்தேன், மத பெரியார்களை சந்தித்தேன். இலங்கை நாட்டில் இந்துக்களை நோக்குகின்ற பிரச்சனை சம்பந்தமாக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றேன்.